எனக்கு ஆனா ஆகுது. படிங்க. ஆ. व्योमनाथस्तमो भेदी रुक्यजुस्सामपारगः गणवृष्टिरपां मित्रो विन्ध्यवीतिप्लवङ्गमः व्योमनाथः व्योम्नि शब्दம் நினைக்கிறேன். व्योमன் பரமே व्योमன் உபநிஷத்துல எல்லாம் வரக்கூடிய வேதங்கள் எல்லாம் வரக்கூடிய வார்த்தை அது. व्योमம்னா ஆகாசம்னு சொல்லலாம். இது ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்கலாம். இப்ப ஆகாசத்தினுடைய தலைவன். ஆகாசத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் இவர் இருந்தா வேற ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அதனால ராஜா, ஆகாசத்தினுடைய ராஜா. நாதன் அப்படின்னா தலைவன். ஆகாசத்துக்கே தலைவன் அப்படி அர்த்தம் எடுக்கலாம். அது எப்படி அப்படின்னா தைத்திரிய உபநிஷத்துல பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத் வா ஏதஸ்மாத் आत्मन आकाशसम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्नेरापः अद्य पृथिवी पृथिव्यामोषधयः ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः स वा एष पुरुषोऽन्नरसमयः அன்னரசமயமான இந்த புருஷன் சாப்பாட்டுல இருந்து வந்தான். சாப்பாடு எங்கிருந்து வந்தது? தாவரங்கள் இருந்து வந்தது. தாவரங்களுக்கு இருந்து வந்தது, அது பூமியில இருந்து வந்தது. பூமி எங்க இருந்து வந்தது? அது நீர்ல இருந்து வந்தது. நீர் எங்க இருந்து வந்தது? அது நெருப்புல இருந்து வந்தது. நெருப்பு எங்க இருந்து வந்தது? அது வாயுல இருந்து வந்தது. வாயு எங்க இருந்து வந்தது? அது ஆகாசத்துல இருந்து வந்தது. ஆகாசம் எங்க இருந்து வந்தது? அது பகவான் கிட்ட இருந்து, பிரம்மத்திட்ட இருந்து. அதனால ஆகாசத்தையே உற்பத்தி பண்ணவர் व्योमनाथः அல்லது ஆகாசத்துல தலைவன் மாதிரி ராஜா மாதிரி இருக்கிறவர். சூரிய குடும்பத்தினுடைய தலைவர் அவர் தானே. அதனாலேயே व्योमनाथः. व्योमங்கிற வார்த்தைக்கு தண்ணீர் அந்த மாதிரி வேற அர்த்தங்களும் இருக்கு. அதனுடைய வேர்ச்சொல் வந்து வேஞ், கவர். ஸ்ரீரங்கத்துக்கு அல்லது தில்லை கோவிலுக்கு பொற்கூரை வேய்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேய்தல் அப்படின்னா மூடுறது. அந்த வேய்தல் மூடுதல் அப்படிங்கிற அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. சமஸ்கிருதத்துல இருந்தா தமிழ்ல வந்ததுன்னு சொன்னா தமிழர்கள் எல்லாம் கோபப்படுவாங்க. அதனால நம்ம தமிழ்ல இருந்துதான் சம்ஸ்கிருதத்துக்கு போச்சுது. வேன் கவர் அப்படிங்கிற வேர் சொல்லு எடுத்துக்குவோம். அதுல இருந்து வந்ததுதான் வியோம அப்படிங்கிற வார்த்தை. வேஞ்சு மணி பிரத்யா சேரும்போது வியோமன் அப்படின்னா. இப்போ இந்த நாத அப்படிங்கிறது நமக்கு நல்ல பழக்கமான வார்த்தை தான். விஸ்வநாதன் காசியில இருக்கிறவர், விஷாலாட்சி என்னுடைய நாதன் விஸ்வநாதன், உலகத்துக்கே நாதன். அதே பேர்ல பெருமாளுக்கும் ஒரு பேர் இருக்கு. பெருமாள் அப்படிங்கிறது நம்ம சொல்ற வார்த்தை. அதாவது இன்னைக்கு சில இடங்கள்ல இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. கொங்கு நாட்டுல பொதுவாக கவனிச்சேன். ஈஸ்வரன் கோவில்னு சொன்னா சிவன் கோவில், பெருமாள் கோவில்னு சொன்னா விஷ்ணு கோவில். ஆனா அருணகிரிநாதர் பாட்டுல அவர் பெருமாளே அப்படின்னு சொன்னா முருகனை சொல்லுவார். பெரும் ஆள் உத்தம புருஷஸ்துவன்யக அப்படின்னு பகவத்கீதை சொன்னது மாதிரி பெரும் ஆள் பெருமாள். பகவான் தான் அர்த்தம்.
இருந்தாலும் மக்கள் மத்தியில இப்படி ஒரு வழக்கம் இருக்கு. ஜெகந்நாதன், அதை ஒட்டி நாம் பெருமாளுக்கு ஜெகந்நாதன் ஒரு பெயர் இருக்கு, சிவனுக்கு விஸ்வநாதன் ஒரு பெயர் இருக்கு. கணநாதன் பொதுவா பிள்ளையார சொல்லுவாங்க. கணானாம் துவா கணபதியும் ஹவாமகே அப்படின்னு. கணபதி. பூதநாதன், எங்க ஊரு சிவபெருமானுக்கு பேரு பூதநாதன், பூத கணங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறதுனால. ஸ்ரீநாதன், ஸ்ரீநாதே ஜானகி நாதே அபேத பரமாத்மனி ததாபி மம சர்வஸ்வம் ராம கமலலோச்சன. ஸ்ரீநாதனும் ஜானகிநாதனும் ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு தாமர கண்ணனான ராமன் தான் பிரியம் அப்படின்னு அனுமார் சொல்றதாட்டு நாம ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். ஸ்ரீநாதன் ஸ்ரீதேவிக்கு தலைவர். கௌரி நாதன், கௌரியுடைய கணவன். நம்ம நாதன்கிறத கணவன்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்துறோம். பழைய காலத்துல சினிமால எல்லாம், அது நம்ம காலத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா, பிராணநாதன் பிராணநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நாதன்னா தலைவன், அதுல இருந்து கணவன், ராஜா, அந்த மாதிரிப்பட்ட பல அர்த்தங்களும் அதுல இருந்து வரும். தமோ பேதி, தமஸ் அப்படின்னா இருட்டு, பேதினா அழிக்கக்கூடியவர். வாந்தி பேதி இல்ல, பேதம், பேதம். மாண்டுக்கிய உபனிஷத்து நினைக்கிறேன். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வதே சம்சயாக அப்படின்னு வரும். சிதறி போகிறது, உடைக்கிறது, அழிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். தமோபேதி, இருட்டை அழிக்கிறவர் ஒரு அர்த்தம். இது நமக்கு தான் தெரியும், ஒளினா ஞானம். அப்போ அறியாமை இருளை அழிக்கிறவர். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய அப்படின்னு சொல்லும்போது, அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு வழி நடத்துவாயாக அப்படின்னு சொல்றோம். அதனால அதுவும் அந்த அர்த்தமும் இதுக்குள்ள, நம்முடைய அறியாமை இருளை போக்குகிறவர் அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்குள்ள அடக்கம். அடுத்து யாராவது நீங்க நம்பர் எல்லாம் போட்டு வரீங்களா இல்லையான்னு தெரியல, ஒவ்வொரு நாமத்துக்கும் 1 2 3ன்னு. நான் பண்ணல, ஆனா பண்ணலாம். இது வரைக்கும் யாரும் பண்ணாம இருந்தா, பொறுமையா இருக்கு, நோட்ஸ் எல்லாம் எடுக்கிற பழக்கம் இருந்தா 1 2 3 நம்பர் போடலாம். சரி, இப்போ வந்து அடுத்த நாமம் ரிக் யஜுஸ் சாமம். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, ரிக் சாம யஜுரேவச்ச அப்படின்னு சொல்றாரு. உடனே சில பேர் கிளம்பி வருவாங்க, கூமுட்டைகள். அது வேதம் வந்து 3 தான், ரிக் சாம யஜுர் தான், பகவத்கீதையிலேயே சொல்லியாச்சு. அந்த கூமுட்டைகளுக்கு தெரியாது முண்டக உபநிஷத்துல 4 வேதம் பேர் சொல்லியிருக்கு அப்படின்னு. 4 மகா வாக்கியம் இருக்கு, 4 வேதத்துல இருந்து 4 மகா வாக்கியம் எடுத்து 4 மகா வாக்கியம் வச்சிருக்கோம்னு தெரியாது. எப்படி முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் சொல்றோமோ, அது மாதிரி செய்யுள் வடிவத்துல மந்திரங்கள் இருந்தா ரிக், உரைநடை வடிவத்துல இருந்தால், யாக சம்பந்தமான மந்திரங்கள் இருந்தால் யஜுஸ், பாடல் வடிவில் இருந்தால் சாமம். அப்படி 3 விதமான மந்திரங்களுடைய தன்மையை அடிப்படையாக வச்சு 3ஆ பிரிக்கும். வேதங்கள் வியாசர் 4ஆ தான் தோற்றார். அவர் இந்த அடிப்படையில 3ஆகவும், அப்புறம் பிராயோகிக மந்திரங்கள், மந்திரவாதத்துக்கெல்லாம் பயன்படுறது மாதிரி எல்லாம் அதெல்லாம் தனியா தொகுத்து அதர்வண வேதம்னு பண்ணார். இதுல ரிக்கு
அது அப்ப யஜுஸ் வரும்போது அது ரிக்கு அப்படின்னு மாறிடும். யஜுஸ் அடுத்தது சாமம் வரும்போது யஜுகு அப்படிங்கிறது சாமம் வரும்போது யஜுஸ்ன்னு மாறும். இதுவே நீங்க வேதம்ங்கிறத சேர்த்தீங்கன்னா ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம் அப்படின்னு வரும். அதுல யஜுர் சொன்னாலும் யஜுஸ் சொன்னாலும் அது அது பிறகு வரக்கூடிய வார்த்தையை பொறுத்து சரியா இருக்கலாம். வேதம்னு சொன்னா இருவரும், சாமம்னு சொன்னா ஈஸ்வர், அவ்வளவுதான். ரிக் யஜுஸ் சாம 3 வேதத்துக்கும். பாரகக, பாரம்னா மறுகரை, கரகண்டவர், துறை போகியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 3 வேதத்திலையும் கரை கண்டவர் சூரியன். அதனால்தான் அனுமார் போய் அவற்றை படிக்கணும்னு நினைச்சார், அவர் படிக்கவும் செய்தார். பண்டிதர் மேதாவி, எல்லாம் தெரிஞ்சவர், ஞானி, அறிவாளி அப்படிங்கிற அர்த்தம். சூரியன் அப்படிப்பட்டவர். கன விருஷ்டிகி, பள்ளிக்கூடத்துல வர்க்கம் கனம் அப்படின்னு பாடம். ரேஸ்ட் 2 போட்டா வர்க்கம், ரேஸ்ட் 3 போட்டா கனம். மும்மடங்குன்னா கனம், இருமடங்குன்னா வர்க்கம். கனபரிமாணம், முப்பரிமாணம், 3D அப்படி சொல்லணும்னா தமிழ்ல கனபரிமாணம் பாருங்க. கனம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தையா இருக்கு. நம்ம தமிழர்களுக்காக வேண்டி தமிழ்ல இருந்தா சம்ஸ்கிருதக்காரர் போச்சு அப்படின்னு சொல்லிக்குவோம். அதனால சம்ஸ்கிருதம் படிக்கிறது தமிழ் படிக்கிறது இடையில வித்தியாசம் இல்லை, ரெண்டையுமே படிச்சுக்கிடலாம். தமிழுக்கு சம்ஸ்கிருதத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இல்லாம கனம் ரொம்ப பாரம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்துறது உண்டு. கனத்த இதயத்தோட, கனமான பொருள் அப்படிங்கிறது. இல்ல மரியாதைக்குரிய அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்துறது உண்டு. கனம் நீதிபதி அவர்களே, கனவான். அருணகிரிநாதர் சொல்றாரு, நெஞ்ச கனகல் உன்னகிழ்ந்துருக பஞ்சகர ஆணை பதம் பணிவான். நெஞ்ச கனகல்லும் அப்படிங்கிறார். கனமழை இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு அல்லது அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனம்ங்கிறதுக்கு அர்த்தங்கள் இருக்கு. மேகம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அதனால கன விருஷ்டிகி அப்படின்னா மேக மழையை, விருஷ்டினா மழை, ஷவர் தருபவர், கனமான மழையை தருபவரும் சொல்லலாம். மேகத்தை உண்டாக்கி அந்த மேகத்திலிருந்து மழையை உண்டாக்கி தருபவர் அப்படின்னு சொல்லலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலோகல பூங்குவளை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். நல்ல மழை தந்து செல்வ செழிப்பு எல்லாம் உண்டாக்குறவர். மழை எப்படி வருது? ஆண்டாள் சயின்ஸ்ல சொல்றார், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடர் ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். மார்கழி மாசம் நதியில எல்லாம் தண்ணி போகட்டும், சூரியன் கடல் நீரை வெட்ட வச்சு அது நீராவியாய்
அது மேலே போய் குளிர்ந்து மேகமாக மாறி அந்த மேகம் விஷ்ணுவினுடைய சார்கத்திலிருந்து அம்புகள் புறப்படுறது மாதிரி மழைத்துளிகளாக கீழே வரட்டும் அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் பூதருவான் இந்தனவும் தீயினில் பூசாகும் செப்பேலோரும் பாவாய். நான் நினைக்கிறேன் 4000 திவ்ய பிரபந்தத்துல 476, 77, 78வது பாடல் ஆண்டாளுடைய வரிசையில 3, 4, 5வது பாடல். அதனால கனவிருஷ்டியை உண்டாக்குகிறவர் அவர், கனவிருஷ்டிக்கு காரணமானவர் அவர். அதனால அவருக்கே கனவிருஷ்டின்னு பேர். அப்பாம் மித்ரக, தண்ணிக்கு தோஸ்து, நீரின் நண்பன். ஏன் நீருக்கு நண்பன்? அவர் தான் உப்பு தண்ணிய ஆவியாக்கி நல்ல தண்ணியாக்கி மேகமாக மாற்றி மழையாக பெய்து நதியாக ஓட வச்சு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிறைய வச்சு தண்ணீரை மக்கள் பாராட்டும்படியா செய்கிறார். கடல் தண்ணியை யாரும் பாராட்ட முடியும்? முடியாது. பிரயோஜனம் இல்லை. அது பிரயோஜனம் உள்ள தண்ணியா மாத்துறது அவர் தான். அதனால தண்ணீருக்கு அவர்கிட்ட எப்பவுமே நன்றி உண்டு. தண்ணீருக்கு அவர் தோஸ்த். அப்பாம் மித்ரக. வாட்டர் பியூரிஃபையர். சூரியன் தான் வாட்டர் பியூரிஃபையர், தண்ணீரை சுத்தமாக்குறது. விந்திய